அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, தோழர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்மை நோக்கி வர இருக்கிறது. அன்பர்களே, ஒரு இரண்டு நிமிடங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஹதீதை நாம் நினைவுபடுத்தி கொள்வோம். அதாவது, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழக்கூடிய வகையிலே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாட்களும் கழிய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அதை நாம் நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு இலகுவான வழி இந்த ஹதீத்திலே இருக்கிறது. அன்பர்களே, சஹீஹான ஹதீத் இது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீத்தை அறிவிக்கிறார்கள். நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அமல்களிலேயே செயல்களிலேயே அல்லாஹுக்கு பிரியமான செயல் என்னவென்றால், பெருமானார் சொன்னாங்க, சுரூருன் துதுகிலுஹு அலா முஸ்லிமின் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை நீ எதையாவது கொண்டு சந்தோஷப்படுத்துவதாக இருக்கும், ஹலாலான விஷயத்தை கொண்டு ஒரு முஸ்லிமை நீ சந்தோஷப்படுத்துவது இருக்கிறதே, இதுதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, இது ஒரு நீண்ட ஹதீத்தினுடைய தொடர். அதிலே பெருமானார் எப்படி சந்தோஷப்படுத்துவது என்கிற முறையையும் பெருமானார் விளக்குவார்கள். அதாவது, அவன் கடனாளியாக இருந்தால் கடனை அடைப்பதற்கு உதவி செய்வது, அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி அவனோடு பயணமாகி அதை நிறைவேற்றி கொடுப்பது, அவன் ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவது, அல்லது ஒரு மனிதன் பாவச் செயல்களிலே ஈடுபட்டு அதன் காரணமாக தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டு தனக்குத்தானே கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து அவனிடத்திலே பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைத்து அவனை நல்லவனாக மாற்றி அவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது, இப்படியாக ஏதாவது ஒரு செயலை செய்து, ஒரு மனிதன் தேவையுடையவனாக இருக்கிறான், அவனுக்கு பொருளாதார உதவி செய்வது, ஒரு மனிதன் ஒரு காரியத்திலே எப்படி செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஆலோசனை சொல்வது, இப்படி எதையாவது ஒன்றை கொண்டு ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது இருக்கிறதே, இதுதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் அப்படின்னு நபி சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பர்களே, நம்முடைய செயல் கண்டு அந்த முஸ்லிம் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், அந்த சீதேவி வந்தாருங்க, இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கங்கன்னு சொல்லணும். ஆக ஒரு முஸ்லீமை மகிழ்ச்சிப்படுத்துவது தான் அல்லாஹுக்கு பிரியமான செயல் அப்படின்னு நபி சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன இங்கே கேள்வி என்ன, இந்த உலகம் சுயநல உலகம் அல்லவா, இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், அது செஞ்சால் என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி வருதல்லவா. சரி, இப்போ நான் ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்தினால், அது என்னுடைய தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், என் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், என்னுடைய மகனாக, மகளாக, மருமகளாக, பேரன் பேத்தியாக, உறவாக, உறவு அல்லாதவர்களாக, நண்பர்களாக, அறிமுகமானவர்களாக, அறிமுகம் அல்லாதவர்களாக, யாராக இருந்துவிட்டு போகட்டும், ஆக முஸ்லீம், ஒரு முஸ்லீமை நான் சந்தோஷப்படுத்தினால் அதுதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல்னு நபி சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்க. சரி, அப்படி செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுலே, அதற்கான பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். சூஃபியாக்கள், இறைஞானிகள், வலிமார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு செயலை நீ செஞ்சிட்ட அப்படின்டா அல்லாஹ் உன்னை சும்மா விட்டுருவானா? அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? இந்த அடிமை எனக்கு இந்த செயல் பிடித்திருக்கிறது என்பதன் காரணமாக தேடி தேடி முஸ்லீம்களை இவன் சந்தோஷப்படுத்துகிறான். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை அல்லாஹ் சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிருவான். நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி கழிய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களோ, உங்களுடைய வாழ்வில் எதுவெல்லாம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுவீர்களோ, அவைகளையெல்லாம் அல்லாஹ் செய்ய ஆரம்பித்து விடுவான். நண்பர்களே, நாம நேரடியாக அதை எனக்கு நடத்தித்தா என்று கேட்பதை விடவும், அது நடத்தப்படலாம், நடத்தப்படுவதற்கு காலதாமதமாகலாம். ஆனால் இப்படி நாம் பிறரை சந்தோஷப்படுத்துகிற போது அல்லாஹ் கட்டாயம் நம்மை சந்தோஷப்படுத்துவான் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. அன்பர்களே, எனவே இந்த விஷயத்தை இனிமேல் நாம் கையில் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தது முதல் இரவு படுக்க செல்லுகிற வரை நம்மால் எத்தனை முஸ்லீம்களை எதை கொண்டு மகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ அதை கொண்டு மகிழ்ச்சிப்படுத்துவோம். இரவு படுக்க செல்லுகிற போது நாம் கேள்வி கேட்க வேண்டும், இன்று எத்தனை முஸ்லீம்களை நான் சந்தோஷப்படுத்தினேன். நம்மிடத்திலே ஒரு கேள்வி வரவே கூடாது, வாழ்க்கையினுடைய எந்த நாளிலும், இன்று நான் எத்தனை முஸ்லீமை வருத்தப்படுத்தினேன் என்று. மாறாக எப்படி வர வேண்டும், இன்று நான் இத்தனை முஸ்லீம்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் நாம் இரவு துயில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நாம் இனி கையில் எடுப்போம். அதன் காரணமாக அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்த ஆரம்பித்து விடுவான். சந்தோஷமாக இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ரப்ப முர்ஷிதி ஃபைஸி வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.